வணக்கம் நண்பர்களே. தனி கட்சி ஆரம்பிக்கலாமா அல்லது இப்போது இருக்கிற தலைமையை சொல்கிற கதை கேட்டுட்டு இப்படியே வண்டியை ஓட்டிடலாமான்னு ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவர் இன்னமும் அப்படி யோசனையில் இருக்கார். யார் அவர்? சொல்கிற முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கங்க. சமீபத்தில் கும்பகோணத்தில் பாஜகவினுடைய கூட்டம் நடந்தது. மேலிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த தலைவர் அந்த தலைவருக்கு சொல்லப்பட்ட முதல் அட்வைஸ் என்ன தெரியுமா? லோக்கல் மாநில தலைவரை பெயர் சொல்லி பேசுங்கள் கூட்டத்தில் அப்படின்னு. அதனால தான் அவர் பேர் சொல்லி வாழ்க அப்படின்னு சொல்லிடலாம். அந்த இவர் சொன்னதாக தகவல். நயினார் வாழ்க அப்படின்னு சொன்னதாக தகவல். அதுக்கிடையில் இப்படி சொன்னால் இவர் இடத்துல இருந்தவரும் இவர் இடத்துக்கு வர துடிச்சிட்டு இருக்கவங்களும் ஒரு கோபத்துக்குள்ளாவாங்க இல்லையா? அவங்க இந்த மேலிட தலைவர் இங்கே சேர்றதுக்கு முன்னாடியே எப்படியாவது பேசிடணும், அல்லது இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி பேசிடணும், ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் நாட் பாசிபிள். அப்புறம் அதர் ரூட்டில் போயிருக்காங்க. சாதாரண ஆள் இல்லையே, ஒரு திகுடு முகுடான ஆள் தானே. அதர் இதுக்கு போயிருக்காங்க. என்ன, மோடி கர்நாடகாவில் உடுப்பி மடத்துக்கு போயிருக்கும்போது தான் செல்வாக்கு வச்சு அந்த உடுப்பி மட தலைவர் வச்சு பேச வச்சுருக்காங்க. அங்கேயும் ஒன்றும் சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒன்றும் இது கொடுக்கல. ஸோ இவரும் பேச முடியல. இவர் சார்பாக ஒரு பெரிய தலைகளை பேச வச்சாலும் பேச வைக்க முடியலன்னு உடனே கூட இருக்கவங்களாம் அண்ணே தனி கட்சி ஆரம்பிச்சிடலாம்ண்ணே, எடப்பாடியாக நம்மளான்னு பார்த்துடலாம் அப்படின்னு. எப்போவுமே இந்த கூட இருக்கிறவங்க உசுப்பேற்றி விடுறதுக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி டேஞ்சரஸ் உலகத்திலே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய ஆட்கள்லாம் அந்த கூட இருக்கிறவங்க உசுப்பேற்றி தான் காணாமல் போயிருக்காங்க. ஒருவேளை அந்த கூட இருக்கவங்க தன்னோட சுயநலத்துக்காக பண்ணலாம், அல்லது இவரை காலி பண்ணுறதுக்காக அதை இது பண்ணலாம். இது ஏதோ ஒன்று நடக்கும். தன் சுய புத்தி இல்லைன்னா ரொம்ப மாட்டிக்குவாங்க. அதில் அவர் இன்றைக்கி மகாதீபம் ஏற்ற அந்த சிவன் ரொம்ப உறுதியாகவே இருந்திருக்காரு. ஐயா, நீ சொல்கிறதெல்லாம் சரி, தனிக்கு இயக்கம் ஆரம்பிச்சிடலாம், கட்சி ஆரம்பிச்சிடலாம், எல்லாம் வெளியே வந்துடலாம். டெல்லி ஓங்கி அடிச்சதுன்னு வச்சுக்க, இருக்கிறதும் காணாமல் போயிடும் அப்படின்ட்டு அமைதியாக உட்காந்துருக்காரு. யார்? இன்றைக்கி எங்கே மகாதீபம் ஏற்றுறதுல, கார்த்திகை தீபம் ஏற்றுறதுல எந்த இடம் சிறப்பாக இருக்கோ அந்த இடத்த பேரை கொண்டவர். எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும். ஏன் வெளிப்படையாக சொல்லலைன்னா ஒன்றும் பயம்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. தேவையில்லாத சர்ச்சைகள் வேண்டாம்ன்றதுக்காக தவிர்க்கிறேன். தேவை ஏற்பட்டால் அடுத்து இன்னும் பெரிய விஷயத்தில் ஒரு பேரை சொல்லி பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.